எம்மா ஏதானாலும் பேசிக்கலாமா? கதவை தரமா? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, என்னைய ஆள விடுங்க. எங்க வச்ச மன்னனுக்கேன? ஏமா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, கதவை தரமா? வடிவு, உனக்கு நாங்கெல்லாம் முக்கியம் இல்லையா? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? கதவை தர. எனக்கு யாரும் வேண்டாம், எவரும் வேண்டாம். மன்னனுக்கேன எங்க வச்சுன்னு தெரியலையே. இப்பமே கொளுத்திட்டு சாவ போறேன். ஐயோ, தீப்பெட்டி இல்லையே. பூஜை ரூம்ல எல்லாம் இருக்கு தீப்பெட்டி. கடவுளே, நிம்மதியா வாழவும் முடியல, சாவவும் முடியலையே. ஏமா நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆவல. ஏமா இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க? வடிவு நில்லு, எங்க போற? அவ போற பாரு சக்தி, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட போறா, போய் புடி. ஏன் வடிவக்கா, நாங்க சொல்றதை கேளுங்க. ஏதாச்சும் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க, பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கு மேல இந்த உலகத்துல யாருக்காவது பிரச்சனை இருக்க முடியுமா? என்னைய ஆள விடுங்க. என் தம்பியவே அடிச்சு போட்டானே, இனிமே நாம மூஞ்சில எப்படி முழிப்பேன்? ஜென்மத்துக்கு என்கிட்ட வந்து பேச மாட்டானே கடவுளே. ஏமா நில்லுமா. என்னை யாரும் தடுக்காதீங்க. இனிமே இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது. என் வடிவு பாட்டி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. என்ன கணேசன் இங்க உட்கார்ந்திருக்கீரு? நான் காற்று வாங்க போனேன், புது கவிதை வாங்கி வந்தேன். மரத்தடியில காத்து வாங்கிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது எம்பிட்டு சுகமா இருக்கு. உனக்கு என்னம்மா? அடியாத்தி, அப்ப உமருக்கு விஷயமே தெரியாதா? என்ன என்ன விஷயம்? வடிவு வீட்டுல என்னமோ பிரச்சனையா? அந்த பையனுக்கு பார்த்து வச்ச பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டாம்ல. ஆமா, அதுதான் பிரச்சனையா? பிரச்சனை அது இல்ல, என்னமோ 2-3 காரு சொயின்னு வடிவு வீட்டுல போய் நின்னுச்சான். அந்த பொண்ணுக்கு அப்பா அடியால கூட்டிட்டு வந்துட்டாராம். அங்க ஒரே சண்டையா. வடிவு என்னமோ மண்ணெண்ணையா பெட்டுறவளா கொளுத்திக்கிட்டு சாவ போறேன்னு நிக்கா. ஐயோ, என் வடிவுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் நாசமா போச்சு. அப்ப இவ்வளவு நேரம் உமருக்கு விஷயமே தெரியாதா? எனக்கு நீங்க சொல்ல போய் தானே தெரியும். நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன், வாங்க போய் பாக்கும். என்னதான் பிரச்சனை இருக்கட்டுமே, இப்படியா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகணும்? என்ன காரு, என்னாச்சுடி? எதுக்கு நீ அவசரமா வர சொன்ன? கையில என்னடி கிஃப்ட்? துளசி, இது சக்தி கொடுத்தாருடி. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற, எப்படி கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு? சொல்லவே இல்ல. அது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி காரு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கிஃப்ட கொஞ்ச நாள் உன் வீட்டுல வச்சுக்கிறியா? இவ்வளவுதானா? கொண்டு போறேன்டி, அம்மாக்கு தெரியாம பாத்துக்க. சரிடி, உள்ள என்ன இருக்கு? உள்ள ஒரு பேடோட ஸ்டேச்சு இருந்துச்சுடி. ஆனா அது சரியா என்ன பேடு, அதோட டீடைல்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. அவர்கிட்டயே கேட்க வேண்டியதானே? எங்க போய் கேட்கறது? போனே என்கிட்ட இல்ல. போனை வேற அம்மா புடிங்கி வச்சிட்டாங்க. இனிமே பாக்குறப்ப கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருக்கியே, உனக்கு போர் அடிக்கலையா காரு? ரொம்ப கடுப்பா இருக்கு துளசி. அம்மா வேலைக்கு வேற போக கூடாதுன்னு சொல்லிட்டா. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் சொல்லி பார்த்தேன்டி, ஆனா லட்சுமி அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது எங்க அம்மா. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். பாஸ் என்னை கேட்டாங்களா? பாஸ் 2 டேஸா லீவ் டி. ஆனா மேனேஜர் வந்து கேட்டாங்க எங்க காரு மேடத்தை காணும்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன?
ஃபீவரா இருக்கு, அவளுக்கு சரியானதுக்கு அப்புறம் வருவான்னு சொல்லியிருக்கேன்டி. நல்ல வேலை, இனிமே வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லவே இல்லையே. லூசா காரும், இந்த ஜாப் கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எடுத்த எடுப்புல திடீர்னு அப்படிலாம் சொல்ல முடியுமா? எப்படியாச்சும் லட்சுமி மாட்ட பேசி புரிய வச்சு நீ வந்துடலாம், ஓகேவா? சரி துளசி, ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட்டை யாருக்கும் தெரியாம வச்சுக்க. அம்மா பார்த்தா அவ்வளவுதான். இன்னும் இந்த பொம்பளை என்னென்ன பிரச்சனைலாம் பண்ண போதோ தெரியல. யார் லட்சுமி அம்மா, என்னாச்சு? இன்னும் என்ன ஆக வேண்டியது இருக்கு? அந்த வடிவுதான், அவ வீட்டுல ஏதோ பிரச்சனையா. அவ தம்பி வந்து ஒரே சண்டையா போட்டு போயிருக்கான் போல. இப்ப மணலைய ஊத்திட்டு சாக போற நிக்கா. அச்சோ, அப்படியா? ஆமா, அவளால நம்ம வீட்லயும் பிரச்சனை. என்னம்மா சொல்ற? இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நீ எதுக்கு பேயறிஞ்ச மாதிரி முழிக்க? நாளைக்கு காலையில உனைய பொண்ணு பார்க்க வராவோ. அவங்க முன்னாடி நீ அசிங்கப்படுத்திடாத. ஒழுங்கா கிளம்பி வச்சு இரி. எப்படியாவது கடன் வாங்கியாவது உனைய நல்லபடியா கட்டி கொடுத்துடணும். சரி, இருந்துக்கோங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு இத கூட போய் எட்டி பார்க்கலன்னா ஏதாவது சொல்லுவாவோ. வாமா போய் தடுக்கலாம். நீ எங்க வார? நானும் வாரமா, ப்ளீஸ்மா. வீட்டு நடைய தாண்டி கால் எடுத்து வச்ச காலை முறிச்சு போட்டுருவேன். பொட்ட பிள்ளைய அடங்கி வீட்டுல கடை. ஒன்னாலதான் பாதி பிரச்சனையே. நீ ஒழுங்கா இருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? என்ன பேசுறீங்களா சின்னியம்மா? அவ என்ன பண்ணா? அவளால பிரச்சனை சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது துளசி. ஒன்னால முடிஞ்சா உன் ஃப்ரெண்டுக்கு புத்திமதி சொல்ல பாரு. எப்படி பேசிட்டு போறாங்க பாரு துளசி. சரி விடு, ஃபீல் பண்ணாத. எனக்கு இருக்கவே பிடிக்கல. ஹே லூசு, அம்மா தானே பேசுனாங்க, அதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ற? விடு, பாத்துக்கலாம். ஒரு தீக்குச்சி கொடுங்க, ஒரே ஒரு தீக்குச்சி கொடுங்க, கொளுத்திட்டு செத்துறேன். ஐயோ கேளவா, எதுக்கு ஏன் மண்ணெண்ணெய் கேன தட்டி விட்டீரு? உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு வடிவு? உனக்கு மண்டையில அறிவு இல்லையா? கீதாக்கா, கணேசன் தாத்தா வந்தாச்சு. இனிமே வடிவு பாட்டி கொளுத்திக்காது. எப்படி சொல்ற? இவ்வளவு தூரத்துக்கு மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்திட்டாவோ, கொளுத்தி தான் தீருவாவோ. கொளுத்த மாட்டாவோங்க. பெட் வச்சுக்குவோமா? வச்சுக்குவோம். 1000 ரூபாய் பெட் கட்டுறோம் டி. கண்டிப்பா வடிவு பாட்டி கொளுத்திட்டு செத்து போயிரும். இங்க பாருங்க, பியாச்சி மாறக்கூடாது. வடிவு பாட்டி கொளுத்தலனா 1000 ரூபாய் எனக்கு தந்துடணும். அப்படியே சப்போஸ் கொளுத்திட்டாவோ அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன். டீல் ஓகேவா? ஓகே சிறப்பனே, நீ என்னை ஏமாத்தாம இருந்தா சரி. 1000 ரூபாய் மட்டும் தராம ஏமாத்தனேன்னு வையேன், உன் புருஷன்கிட்ட வந்து வாங்குவேன். ஏடிகளா, என்னடி பெட்டு கட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அறிவு இல்ல? ஏன் அம்புச்சக்கா, நீ இதுல சேர்ந்துக்க. இருக்கிகளா, வாயை முடிச்சு பேசாடி நில்லுங்கடி. அங்க ஒரு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இவளுக்கு பெட்டு கேட்காம பெட்டு ஏதாச்சும் அசிங்க அசிங்கமா கேட்டு போறேன். ரைட், விடுங்க. யோ கணேசரே, எதுக்கியா என்னைய தடுக்கிறே? ஒரே ஒரு தீப்பெட்டி கூடும். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வடிவு, என்னை விட்டு செத்து போயிராத. யோ கிழவரே, மூளை எது குழம்பிட்டாயா? நானே சரியான கோபத்துல இருக்கேன், கூடும். வேணாம் வடிவு, வேணாம். கடவுளே கடவுளே, என்னைய சாவவும் விட மாட்டேங்கான், வாழவும் விட மாட்டேங்காங்களே கடவுளே. வடிவே, என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்ப உன்னை யாரு சாக விடல, யாரு வாழ விடல? என்ன பிள்ளைக்கு கல்யாணம் நின்னுருச்சு, அது ஒரு பெரிய குத்தமா பேசிட்டு இருக்க? ஒரே ஒரு மவனை தான் வச்சிருக்கோம், அதை ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்க முடியாதா? அதுக்கு சாவதுக்கு நிக்கிறியே, உனக்கெல்லாம் மண்டையில மூளை இருக்கா இல்லையா? எனக்கு கல்யாணமே வேண்டாமா, உன் கூட வேணாலும் இருக்கேன், தயவு செஞ்சு என்னைய விட்டுட்டு போயிடாதம்மா. பாரு, இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய வச்சுட்டு சாவணும்னு நிக்கிறியே. ஏன் அம்புஜம், இந்த வடிவு பொம்பளுக்கு என்ன இருப்பு கொள்ளலையோ? வடிவக்களுக்கு தம்பி வந்தாரு பாத்துக்க, அவரை புடிச்சு இந்த சக்தி பையன் அடிச்சு புட்டான். சரியான ரவுடி பயலா இருக்கான். அப்படி இல்ல லட்சுமி, அவரு அதுக்கு தக்கதான் பேசினாரு, ரொம்ப வாய் கூட பாத்துக்க. இவளுக்கு நல்ல தேவைதான். என் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆட்டமா போட்டா அவளையும் என்னையும் என்ன பேச்சு பேசுனா? ஆண்டவரை பாத்தியா? அவ வாய்க்கு திருப்பி பதிலடி கொடுத்திருக்காரு. சரி விடு லட்சுமி, நடந்தது நடந்துருச்சு, போட்டு போ. இனிமே ஆவறத பாக்கிறதுக்கு இல்லாம இந்த வடிவு பாட்டி மண்ணெண்ணெய ஊத்திட்டு நிக்கி கொளுத்த போறேன்னு. வடிவு, நானும் மண்ணெண்ணைய ஊத்த போறேன். இந்த பூமியில தான் ஒன்ன சேர்ந்து வாழ முடியல, சொர்க்கத்திலேயாவது சேர்ந்து வாழுவோம். அட பாவிகளா, மண்ணெண்ணெய் விக்கிற வேலையில ரேஷன் கடையில கஷ்டப்பட்டு கியூல நின்னு வாங்கிட்டு வந்தா இப்படி ஆளாளுக்கு குளிச்சிட்டு இருக்கவளே மண்ணெண்ணெயில. யோ கிழட்டு பயல, உமருக்கு கொழுப்பெடுத்து அலையிறா, அடிச்சே கொண்டு போடுவேன். இந்த இடத்தை விட்டு ஒழுங்கா ஓடி போயிரும். பேசிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இதுவும் மேல தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனாதான் சரி வரும். இருங்கப்பா, நானும் வர்றேன். மயக்கமா வருது.
அட கடவுளே, பாடி கொளுத்ததுக்கு முன்னாடியே செத்துட்ட. இருக்குது நாளே நல்லி எலும்பு, அதுவும் மண்ணெண்ண ஊத்தியே கரைஞ்சிட்டு போல. என் கணிச தாத்தா எந்திரியும். ஏன் சின்ன பொண்ணு கீதா பாத்துட்டே இருக்காருங்கடி, தண்ணி ஏதாவது கொண்டு வாங்க. எல்லாம் இந்த வடிவு பாட்டியால தான். ஏன் வடிவு பாட்டி நீங்க கொடுத்த அதிர்ச்சியிலேயே மயங்கி விழுந்துட்டாரு. நான் என்ன செய்வேன் கடவுளே? கடவுள் ரொம்ப என்னைய சோதிக்காரே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன செஞ்சேனா? சரி வடிவு பாட்டி, அழுதுகிட்டே இருக்காதீங்க. சீக்கிரமா நீங்களும் கொளுத்திக்கோங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரி சொர்க்கத்திலயாவது போய் சேர்ந்து வாழலாம். எம்மா வழி விடுங்க, வழி விடுங்க. எதுக்குப்பா இப்படி பண்ண? ஏம்மா ஏதா இருந்தாலும் பேசிக்கலாமா? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. நீ இப்படிலாம் பண்ணேன்னு வையே, நானும் செத்துருவேன் பாத்துக்க. அப்படிலாம் சொல்லாதப்பா, அம்மைக்கு கஷ்டமா இருக்கு. உனக்காக தான் அம்மா உயிர் வாழவே செய்யறேன். அப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்காதாமா? நான் இன்னும் சாவலையா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, போன் வருது. வடிவே நீயும் இன்னும் சாவலையா? ஏ தாத்தா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. யோ கணேசரி, நீர் எதுக்கு இப்ப சாவுறதுக்கு அடையிறீரு? அது என் வீட்டு வாசல்ல இருந்துதான் உமருக்கு சாவு வேணுமா? உமர் வீட்டுல போய் சாவும். என்ன இவர் வயசானவர், இப்படி எடுத்து பேசாதீங்க. கொஞ்சமாவது வயசுக்கு தக்கன நடந்துக்கிறாரா? தம்பி, நான் செத்தா என் கிட்னியை எப்படியாவது டொனேட் பண்ணிருப்பா. ஏற்கனவே குடிச்சு குடிச்சு உமர் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி போய் தான் இருக்கு. அப்படியே தப்பி தவறி செத்தா கூட கிட்னி ஃபெயிலியர்ல தான் சாவீரு. அதனால உமர் கிட்னி எல்லாம் யாரும் வாங்க மாட்டாவோ, பேசாட்டி இருங்க. தாத்தாக்கு கிட்னி வேற ஃபெயிலியரா? ஐயோ கணேச தாத்தா, சட்னியை கொடுத்தா கூட வாங்கிப்பாவோ, உமர் கிட்னியை கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாவோ. வீணா கடவு கூட கட்டாதீரும். ஹலோ, சொல்லு திருக்காணி. திருக்காணியா? அவ என்னப்பா சொல்றா? நான் பேசுறேன், கொடுப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இருமா. எங்க அப்பாவை எதுக்கு அடிச்சீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு திருக்காணி. எங்க அப்பாவை எதுக்கு அடிச்சீங்க? திருக்காணி, உன் கோபம் எனக்கு புரியுது. அது இங்க என்ன நடந்துச்சுன்னா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க அப்பாவை எதுக்கு அடிச்சீங்க? என்னைய கொஞ்சம் பேச விடு திருக்காணி. எங்க அப்பாவே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? திருக்காணி, உன்னோட கோபம் எனக்கு புரியுது. நான் வேணும்னே பண்ணல திருக்காணி. போதும், நிறுத்துங்க. இனிமே ஒரு வார்த்தை, எப்படி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்கல்ல, என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவை கை நீட்டி அடிப்பீங்க? என்னப்பா சொல்ற? என் மருமவ போனை கொடுப்பா. ஏம்மா கொஞ்ச நேரம் சும்மா இரு. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். நீங்க என்ன இந்த கல்யாணம் வேண்டாங்கிறது இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்பீக்கரை போடுங்க. என்னப்பா சொல்றா? ஒரு நிமிஷம் இரு. நீங்க என்ன என்னைய வேண்டான்னு சொல்றது? இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க எனக்கு வேண்டாம். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயோ திருக்காணி, அப்படி சொல்லாதம்மா. ஏம்மா நீ வாயை மூடிட்டு சும்மா இரு, பிரச்சனையை கலப்பாத. உங்க ஒருத்தரையும் நான் இனிமே சும்மா விட மாட்டேன். இது இதோட முடிஞ்சிருச்சு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்ப சந்தோஷம், அவளே வேண்டான்னு சொல்லிட்டா. ஐயோ எல்லாம் போச்சே. வடிவு ஒண்ணு போகல, அழுதுட்டு இருக்காத. இப்படி இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ முதல்ல உள்ளவா சக்தி. நீ இங்கேயே நின்னுட்டு இருந்தா உங்க அம்மா இன்னும் டிராமா நடத்திட்டு தான் இருப்பா. எப்படி போறான்? யோ கணேசன் தாத்தா எந்திரிங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. கிட்டு பாட்டி உங்களுக்கு தான் சட்டாப்பையை காய வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காவோ. கிட்டு, எனக்கு ஒண்ணும் தெரியாது கிட்டு. இவன் மூஞ்சிலேயே இனிமே முழிக்க கூடாது. நம்ம போவோம். நாளைக்கு நம்ம மாவாள பொண்ணு பார்க்க வராவோ, எல்லாம் எடுத்து வைக்கணும். சரி வடிவு, நடந்தது நடந்துருச்சு. இனிமே ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். இப்படியே இருந்து அழுறது புலம்புறதுனால என்ன ஆக போகுது? எதுவும் மாற போதா சொல்லு.
ஆமா, அவனுக்கு நல்ல அழகா ராசா மாதிரி இருக்கான். அவனுக்கு என்ன குறை? அழகா கல்யாணம் முடிச்சு வைக்கலாமே, ஒன்னும் வருத்தப்படாத. இந்த வடிவு பட்டி கொளுத்துன்னு நினைச்சு பெட்லாம் கட்டிட்டேனே. ஐயோ, இந்த நெட்ட மாடு வேற என்கிட்ட 1000 ரூபாய் வாங்குவாள. நான் 1000 ரூபாய்க்கு எங்க போவேன்? வடிவு பட்டி, போனது போட்டும், ஆனது ஆகட்டும். இனிமே ஒன்னும் மாற போறது இல்ல. எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் இருந்தீங்க உங்க தம்பி மவளை உங்க மவனுக்கு கட்டி வைக்கணும்னு. சே, இப்படி எல்லாம் வீணா போயிட்ட. அந்த பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அசிங்கம். உங்களுக்கு இப்படி ஒரு இழுக்கு வரணுமா கடவுளே? நான் என்ன செய்வேன்? இதே நானா இருந்தா யாரு பேச்சையும் கேட்டிருக்க மாட்டேன். மண்ணனைய ஊத்துனதோட கொளுத்திட்டு செத்திருப்பேன். இன்னைக்கு இதை பேசுற, வீட்டுக்கு போ. அட சும்மா இருங்கக்கா, வடிவு பாட்டிக்கு ஆறுதல் சொல்றேன். ஆனா பரவாயில்ல பாட்டி, நல்ல வேலை, உங்களுக்கு மனதைரியம் ஜாஸ்தி. அதனாலதான் இன்னும் கொளுத்தாம உயிரோடையா இருக்கீங்க. இந்த 4 முடி ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பேசுது? அட கடவுளே, வடிவு பட்டி 4 முடி பேசுறது கேட்காதீங்க. அது உங்க மைண்ட கழுவிக்கிட்டு இருக்கு. என்ன முடி சொல்ற? ஆமா, மூளை செலவை பண்ணிட்டு இருக்கு. அதனால 4 முடி பேச்செல்லாம் கேட்டு கொளுத்தி கிழிச்சு விட்டுறாதீங்க. இங்க பாருங்க வடிவக்கா, எவ்வளவு என்னமோ பேசிட்டு போறாளுவோ. நீங்க நல்ல ஆளுதான். உங்க மனசுக்கு உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி உங்க மவனுக்கு நல்ல இடத்துல சம்மந்த முடியும். அதனால அதெல்லாம் நினைச்சு போனதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. தை பிறந்த வழி பிறக்கும்னு சும்மாவா சொன்னாவோ? வாட் நான்சென்ஸ். எனக்கு இதோட 39 தை பிறந்துட்டு இன்னும் ஒரு வழியும் பிறக்கல. அட நீங்க வேற போங்க அபுஜக்கா. செத்த நேரம் சும்மா இருக்கீதா? ஏன் 4 முடி அதான் உயிரோட இருக்கீங்களா? அப்புறம் என்னத்துக்கு? இந்த தையாவது உதவாங்காம கடந்து போற தையா இருக்கட்டும். 4 முடி எதுவும் வாங்கி கட்டிக்கிறாதீங்க. இனிமே என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இவ்வளோ அசிங்கத்தையும் சுமந்துட்டு என்னால உயிரோட இருக்க முடியாத அம்பஜம். எவ்வளோ வேறு வேடிக்கை பார்க்காளுவோ. ஒவ்வொருத்திகளா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாளுவலே என்னாச்சு ஏதாச்சுன்னு. இங்க பாருங்க வடிவக்கா, ஊர் வாயெல்லாம் அடைக்க முடியாது. அதனால அவ அது பேசுவா, இவ இது பேசுவா. இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இனிமே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், அதை மட்டும் நம்புங்க. நான் என்னமா தப்பு பண்ணேன்? என் மவனுக்கு ஒரு நல்லதை நடத்தி பார்க்கணும்னு தானே நினைச்சேன். இனிமே என் தம்பியும் என்கிட்ட பேச மாட்டானே. இந்த ஓரமும் இல்லாம போச்சு பாரு அம்புஜம். இனிமே எனக்குன்னு யாரு இருக்கா? கவலைப்படாதீங்க வடிவு பாட்டி. உங்க மாவன் இருக்கான், உங்க மாவ இருக்கா, உங்க புருஷர் இருக்காரு. இதுக்கும் மேல உங்க மேல உயிரையே வச்சிருக்க கணேசன் தாத்தா இருக்காவோ. இங்க பாருங்க, ஒரு பிரச்சனைனா நாங்களும் கூட வந்து நிக்கிறோம். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஏடி வாயை கிழிச்சு போடுவேன். கணேசனை பத்தி நான் பேசாத. மூஞ்ச பாரு மூஞ்ச. கோவப்படாதீங்க வடிவு பாட்டி, சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன். ஜாலியில தீயதான் வைக்கணும் போட்டி என்கிட்ட. பொண்ணு சொல்ற வடிவக்கா நல்லா கேட்டுக்கிடுங்க. விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவுக்கு சமம். அதனால தூக்கி எறியறது நம்மளுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. ஆமா, விட்டு போனவங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மள நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அதெல்லாம் நினைக்காம இனிமே கெத்தா இருங்க. ஆமா வடிவு பாட்டி, உங்க பையன் ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல ஒரு மாமியார் அப்படிங்கிற கெத்துல இருங்க. அதை விட்டுட்டு சோப்புல அங்க மாதிரி அழுதுகிட்டே இருந்தா யாருக்கு நஷ்டம்? போங்க. சரிம்மா, என்னலாமோ சொல்லுறீங்க. நான் தனியா கொஞ்ச நேரம் இருக்கேன், அப்பதான் சரியாவே. தாராளமா தனியா இருந்து கொஞ்ச நேரம் யோசிங்க, தூங்கி எந்திரிங்க. முதல்ல போய் குளிங்க வடிவு பாட்டி. குளிச்சாதான் உடம்புல இருக்க மண்ணெண்ணெய் எல்லாம் போகும். சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிங்க. ஆமா, போய் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி எதிரிங்க, சரியாயிருவீங்க. யாரு வீட்டுலதான் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு வீட்டு வாசப்படிங்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம பிரச்சனையை நம்ம தான் தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு அக்கம் பக்கத்துல கேப்பாவோ அசிங்கமா இருக்கு அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துருவீங்களே, நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போவோம். அதனால ரிலாக்ஸ் ஆகுங்க, போங்க. சரிம்மா, நான் உள்ள போறேன். ஏடிக்கலாம், நீங்களும் வீட்டுக்கு போங்க. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அவர் வீட்டை போய் பாருங்க. எக்க நில்லுங்க, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நின்னுட்டு. இங்க பாருங்கடா, இப்ப இந்த பேச்செல்லாம் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் அப்புறமா பேசுவோம். இப்ப நான் லட்சுமி வீட்டுக்கு போறேன். ஒரு 1/4 லிட்டர் நெய் கேட்டிருந்தேன், காய்ச்சி வச்சிருக்கலாம், போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். நாங்களும் வரங்க. அவளே வேலையா இருப்பா, எல்லாரும் போய் அவ வீட்டுல நின்னோம்னா அவளுக்கு தொந்தரவா இருக்காதாட்டி. அதனால அவர் வீட்டுக்கு போய் வேலை சொல்லியெல்லாம் பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, வா வீட்டுக்கு போவோம். ஆச்சு பூச்சி, நீ வீட்டுக்கு போன ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். என்னைக்கு சொல்றத கேட்டா உங்க அம்மா அங்க திட்டிக்கிட்டே இருக்கா. வீட்டுக்கு வந்து சேரு. யாரு வீட்லயோ கருவாட்டு குழம்பு மணக்குக்கா. எனக்கு என்னவோ இந்த லட்சுமி அக்கா வீட்டுல தான் இருக்கும் போல. ரொம்ப நாளா கருவாட்டு கறி சாப்பிடணும் ஆசைப்பட்டோம். டீ சூப்பர் சின்னப்படே. இன்னைக்கு வா லட்சுமி அக்கா வீட்டுல போய் கொஞ்சோடி வாங்கிட்டு போவோம். வாயில இருந்து சொல்லு வடிது தொடங்கம்மா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.